ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலவெளியிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையில் நாம் சில விஷயங்களை தியானிக்கலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் புத்தகம் 37ஆம் அதிகாரம் அதில் 23ஆம் வசனத்தையும் 24ஆம் வசனத்தையும் நாம் தியானிக்கலாம். இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், கர்த்தர் யாரை தாங்குகிறார் என்கிற தலைப்பிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த வசனம் என்ன சொல்லுன்னு பார்ப்போம். நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளிண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்போ இந்த வசனம் வழியாக போட்டிருக்குது. இந்த வசனத்தை மையமாச்சு கர்த்தர் யாரை தாங்குகிறார்ங்கிற தலைப்பில் பார்க்கணும். பொதுவாக தாங்குதல் அப்படின்னா என்னென்னா, தூக்கி பிடித்தல், ஏந்துதல், சுமத்தல், கை கொடுத்து பார்த்தீங்கன்னா அரவணைத்தல்ங்கிற பல அர்த்தத்தில் சொல்லலாம். இந்த பூமியில் என்ன செய்வாங்கன்னா, அநேக ஜனங்கள் அநேகரை தாங்குவாங்க. சிலவங்க செல்லமாக தாங்குவாங்க, என்னப்பா வாப்பா அப்படின்னு வார்த்தையினால தாங்குவாங்க. சிலவங்க பொருளை கொடுத்து தாங்குவாங்க, சிலவங்க ட்ரெஸ்ஸு கொடுத்து தாங்குவாங்க, சிலவங்க பண உதவி பண்ணி தாங்குவாங்க, சிலவங்க என்ன செய்வாங்க படிப்புக்கான செலவை எடுத்து தாங்குவாங்க. இப்படி பல விதமான ஸ்பான்சர்ஸ் என்ன செய்வாங்க முன் வந்து பல விதமான மக்களுக்கு தாங்கக்கூடியதாக தாங்குறாங்க. இது இருந்தாலும் எந்த நேரத்துலையும் எல்லா சூழ்நிலையும் எல்லா காலகட்டத்திலையும் மனுஷங்க இன்னொருத்தவங்களை தாங்குவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது, சொல்ல முடியாது. ஏன்னா காலங்கள் மாறும், மனுஷங்க மாறுவாங்க, சூழ்நிலைகள் மாறும். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, எப்பொழுதுமே தாங்கக்கூடிய ஒருவராக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதம் பார்க்குறோம். மனுஷங்க குறிப்பிட்ட காலம் செய்யலாம், இந்த வருஷம் பண்ணலாம், அடுத்த வருஷம் பண்ணலாம், போகலாம், செய்யலாம், செய்யாமல் போகலாம், மாறலாம், மாறாமல் இருக்கலாம், அது வேற. இருந்தாலும் எல்லா சூழ்நிலும் ஒரே நிலையோடு தாங்கக்கூடியவர் இயேசு கிறிஸ்து தான். அந்த இயேசு கிறிஸ்து அவர் யாரை தாங்குறான்னு சொல்லி பார்க்கும்போது, நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும், அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாக இருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்போ கர்த்தர் எல்லாரையும் தாங்குறவரா இல்லை. நான் சொல்றது பொதுவான அடிப்படையில் அவர் பூமியை சுமக்கிறார், அது வேற. ஆனால் ஆழமான அடிப்படையில் பார்க்கும்போது அவர் யாரை தாங்குகிறாரா, தமது கையினால் நல்ல மனுஷனை தாங்குகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் அவருக்கு வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து உண்மையாக யுத்தமாய் பரிசுத்தமாக ஜீவிக்கக்கூடிய நிலையில் வரும்போது அவர் பார்வையிலே அவர்கள் நல்ல மனிதர்களாக எண்ணப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல ஒரு மனுஷனாக கர்த்தர் மேல ஒரு பிரியப்பட்ட ஒரு நிலையில ஒருத்தவங்க ஒப்பு கொடுக்க முன் வரும்போது அவங்க நல்ல மனுஷனாக கருதப்படுறாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில தேவன் இடைவிட்டு அவர்களை தாங்கக்கூடிய சூழலை தாங்குகிறார். விடக்கூடிய சூழல் வந்தாலும் அவங்கள தள்ளி விடுறதில்லை, ரிஜெக்ட் பண்ண மாட்டார். அவங்கள கையினால் தாங்குகிறார். அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறாரு. அவனுடைய எல்லா காரியங்களையும் மேன்மைப்படுத்துகிறாரு. எந்த சத்துரு வந்தாலும் அதை விலகி காக்கிறாரு. பஞ்சமான காலம் தான் போஷிக்கிறாரு. இப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் அவர் என்ன செய்கிறாரு, மேன்மை வைக்கிறாரு. ஏன்னா மனுஷன் கைவிட்டாலும் அவர் கைவிட மாட்டார். ஏன்னா நல்ல மனுஷனுடைய நடைகள் உறுதிப்படுகிறார். அப்போ நல்ல மனுஷனாக இருக்கிறது நிமித்தம், அவர் பார்வைக்கு இருக்கிறது நிமித்தம் தம்முடைய கையினால் தாங்குகிறவராய் தேவன் இருக்கிறார். அப்போ மனுஷன் தாங்குறாங்க, இல்லை சொந்தங்கள் தாங்குறாங்க, உறவுகள் தாங்குறாங்க, ஆசிரியர் பெருமகள் தாங்குறாங்க, இல்லை தெரிஞ்சவங்க தாங்குறாங்க, இதெல்லாம் குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் முடியும். ஆனால் தேவன் ஒருவர் மாத்திரம்தான் எப்பொழுதும் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பு வைப்பார். அப்படிப்பட்ட தேவன் தான் தாங்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் வாலிப சகோதர சகோதரிகளும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னார், கர்த்தர் யாரை தாங்குகிறாங்கிற தலைப்பில் பார்க்கணும். இன்னைக்கு கர்த்தர் நல்ல மனுஷனை தாங்குகிறான்னு பார்க்கணும். அவர் தாங்கக்கூடிய நிலையில நம்ம எல்லாருமே நல்ல மனுஷனாக இருக்கிறோமா இல்லையாங்கிறத சோதிச்சு பார்க்கணும். ஒருவேளை அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேட்டு மனம் திருந்தி மனம் வருந்தி அவரோடு மனம் பொருந்தி நாம் வந்து வாழ்க்கையில் ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை தாங்குவார். ஆகவே இந்த செய்திக்கு உங்களை ஒப்பு கொடுத்து தொடர்ந்து கர்த்தருடைய அந்த தாங்கக்கூடிய அந்த நிலையை அனுபவத்தை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று சொல்லி இந்த செய்தி கேட்கிற உங்கள் அனைவரையும் எங்கும் நிறைந்தவர் ஒளியுங்கள் வாழ்த்துகிறது. ஆமென்.